அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யார் அந்த விஐபி இந்த நிகழ்ச்சியில ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை பத்தி பார்க்க போறோம். யார் அந்த விஐபி? டேட் ஆஃப் பர்த் இல்லை, டைம் இல்லை, எங்க பிறந்தாங்க அப்படின்னு இல்லை, கட்டத்தை மட்டும் வச்சு அந்த விஐபி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? முயற்சி பண்ணலாம். கொடுக்கப்பட்ட ஜாதகம் ராசி அம்சம் ரெண்டுமே கொடுத்துருங்க. லக்னம் மிதுன லக்னம், ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் மக நட்சத்திரம். லக்னத்திலே மாந்தி, 2ல் சனி வக்கரம், 3ல் சந்திரன் செவ்வாய் வக்கரம், 5ல் கேது, 7ல் குரு ஆட்சி, 9ல் சூரியன் புதன். புதன் வக்கரமாக இருக்காரு, அஸ்தமனமாக இருக்காரு. 10ல் சுக்கிரன், 11ல் ராகு. இது அம்சம். லக்னம் மிதுனமா அமைஞ்சி லக்னத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறார். பொதுவாகவே லக்னத்தில் மாந்தி இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை தான். லக்னாதிபதி புதன் 9ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்து 9ல் போயிருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில். லக்னாதிபதி வக்கரமாகி அஸ்தங்கமாகி 9ல் போயிருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி, இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி. சனி வக்கரம். 2ஆம் அதிபதி 3ல் செவ்வாய். நல்ல பேச்சாற்றல், மற்ற மொழிகளிலே புலமை, சிறந்த ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இங்கிலீஷில் சும்மா சரளமாக பேசுவாங்க. அதே மாதிரி சொல் கொஞ்சம் கடுமையான சொல்லாக இருக்கும், அதிகாரண தோரணையாக இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாகி நட்பு தான் இருந்தாலுமே, வக்ர செவ்வாய் ஒரு சகோதரனை கூட கொடுக்காம விட்டுருது. சகோதரக்காரன் இல்லை, சகோதரமே இல்லை. 4ஆம் அதிபதி 9ல் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் நிற்கிறது நல்லது. அதனால அம்மாவுடைய வாழ்க்கை நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 5ல் கேது. கேது பகவான் 5ல் நிற்கிறதுனால பூர்வ புண்ணியம், பிறந்த இடம் ஒன்று வாழ்ந்த இடம் ஒன்று அப்படின்னு இருப்பாங்க. இந்த கேது பகவான் 5ல் 5ஆம் அதிபதி, இதுக்கு 6ல் உச்சம். அதனால இந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை, ஏன்னா 5ஆம் அதிபதி கேது 7 பார்க்குறாரு. 5ல் கேது ஞானத்தை கொடுப்பாரு, குழந்தைகளை கொடுக்கல. 7ல் குரு பகவான் ஆட்சி, மூலத்திரிகோணம். அருமையான ஒரு அமைப்பு. எல்லா நலங்களையும் செல்வங்களையும் பார்த்த இந்த ஜாதகர். 8ஆம் அதிபதி சனி 2ல் கொஞ்சம், ஏன்னா 8, 9க்கு அதிபதி யோகாதிபதியாக இருந்தாலுமே கொஞ்சம் அமலங்களையும், 9ஆம் அதிபதி சனி திசை ஒரு 19 வருஷம் அப்படின்னா அதில் கொஞ்சமாவது பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொஞ்சம் கெட்ட பேரையும் சம்பாதிச்சிருக்காங்க. 9ல் சூரியன் புதன் வக்கரம், 9ஆம் அதிபதி, அதற்கு 6ல் வக்கரம். நல்லா பாருங்க, 9ஆம் அதிபதி அதற்கு 6ல் வக்கரம், 9ல் சூரியன். பொதுவாகவே சூரியன் 9ல் இருக்கும்போது காரகோ பாவனாஸ்தி, அப்பாவை இளமையிலேயே இழந்துடுறாங்க.
10ல் சுக்கிரன். சுக்கிரன் தான் ஒரு கலைத்தொழிலுக்கு கலைக்காரகன், அழகுக்காரகன், அத்தனையும் சொல்லலாம். 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதாவது அழகுல சிறந்தவர்கள், நடிப்புல சிறந்தவர்கள், கலைத்துறையில பல வருஷங்கள் நல்ல பேர் எடுத்து அருமையான ஒரு இடத்தை படிச்சிருக்காங்க. 10ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் இருந்ததுனால. 11ல் மேசராகு நல்ல ஒரு அமைப்பு தான். 11ல் இருக்கிற ராகு அமைப்பு தான். ஏன்னா 5ல் இருக்கிற கேது கொஞ்சம் அடி வாங்கும். 11ல் இருக்கிற ராகு 11ஆம் இடத்துல மூத்த சகோதரன் இல்லையா? அப்ப செவ்வாயும் இளைய சகோதரன், மூத்த சகோதரன் யாருமே இல்லை. இவருடைய குடும்ப வாழ்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு 7ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி. எல்லா நலன்களையும் கொடுக்கும். எல்லா செல்வங்களையும் கொடுக்கும். இவங்க பார்க்காத செல்வம் இல்லை, அடையாத புகழ் இல்லை இந்த 7ஆம் இடத்து குருவுனால. அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்து குருவுனால, ஏன்னா பாதகாதிபதியா இருக்கிறதுனால, மூலத்திரி குணத்துல ஆட்சியா இருக்கிறதுனால, இந்த குருவானவர் எவ்வளவு செல்வங்களை எவ்வளவு பேரை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையை முடிச்சு வச்சுட்டார். இறப்பையும் சந்திச்சுட்டாங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி வக்ரம் 2ல், குரு பார்வை இல்லை, குரு பாதகாதிபதி. அந்த தசையிலேயே மற்ற எல்லா செல்வங்களையும் நலங்களையும் கொடுத்த குரு பகவான் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில பாதகத்தையும் செஞ்சுட்டாங்க. 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு இல்லாம இறப்பு நடக்காது. ஆக அந்த 8க்கு சனி பார்வை, அதனால அந்த சனி புத்தியில இறப்பையும் சந்திச்சாங்க. இவங்களுடைய தொழிலானது சினிமா தொழில் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது எதிர்காலத்துல இவங்க என்னவானாங்க, இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு இதுதான் வந்தாங்க. அதற்கு காரணம் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான். பொதுவாகவே 11ஆம் இடத்துக்கும் சிம்மத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டா நல்ல அரசியல் எதிர்வாழ்வு. இங்க பாருங்க, 11ஆம் அதிபதி செவ்வாய் சிம்ம வீட்டில இருந்து சூரியனும் சிம்ம வீட்டில் பார்க்கிறார். ஆக 11க்கும் சிம்மத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டதுனால, 11ஆம் அதிபதி சூரியனை பார்த்ததுனால நல்ல எதிர்காலம், ஒரு நல்ல முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பேரெடுத்த ஒரு அருமையான ஒரு தலைவராக இருந்தாங்க. இப்போ நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க தான் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவர்களுடைய இந்த ஜாதகம் தான் இது. மீண்டும் ஒரு யார் அந்த விஐபி நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.